தாலாவின் அளப்பெரும் கிருபையினாலும் கருணையினாலும் நாம் எல்லாம் உயர்தரமான ஒரு மாதத்தை அடைந்திருக்கிறோம். சங்கையானவர்களே, ரஜப் என்ற உயர்ந்த ஒரு மாதத்தின் முதல் ஜுமாவிலே வீற்றிருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லுகிறான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் வருடத்தினுடைய மாதங்கள் 12 இருந்து கொண்டிருக்கிறது. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்கள் சங்கைக்குரிய மாதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. உலமாக்கள் அந்த 4 மாதங்கள் எது என பட்டியலிடுகிற போது சொல்கிறார்கள், துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்கள் சங்கை குறித்தான மாதங்கள் என்று சொல்லுகிறார்கள். சங்கையானவர்களே, அப்படிப்பட்ட சங்கை குறித்தான 4 மாதங்களில் ஒன்றான ரஜப் மாதத்திலே நாம் வீற்றிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் முதல் பிறையை எப்பொழுது பார்ப்பார்களோ, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ இதுதான். ஹதீஸில் வருகிறது, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜப் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் பரக்கத் செய்வாயாக. வ பல்லிக்னா ரமலான், ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் துஆ செய்தார்கள் என்று நம்மால் ஹதீஸ்களிலே காண முடிகிறது. சங்கையானவர்களே, பரக்கத் என்பது நபிகளார் கேட்ட துஆ மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபிமார்களும் விரும்பிய ஒரு விஷயமும் அதுதான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வருகிறது, வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து. அவர்கள் சொன்னார்கள், நான் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் என்னை பரக்கத்துடைய நபராக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். சங்கையானவர்களே, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லப்படும் 2வது ஆதம். உலகத்திலே அதிகமான ஆயுட்காலம் கொடுக்கப்பட்ட நபிமார்களில் ஒருவர் தான் ஹஜ்ரத் ஆதம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்களாம். 1000 வருஷம் சொன்னா கிட்டத்தட்ட 20-30 தலைமுறைகளை கண்ணால் பார்த்தவர்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த வெள்ளப்பெருளையும் வருது, கப்பலை தயார் செய்யறாங்க. அவர்களும் அவர்களை ஈமான் கொண்டவர்களும் அந்த கப்பலில் ஏறிக்கொள்கிறார்கள். அந்த கப்பல் கரை ஒதுங்குகிறது. வந்த வெள்ளம் சாதாரண வெள்ளம் அல்ல, முழு உலகமும் வெள்ளத்தில் இருக்கிறது. அந்த கப்பல்ல இருந்தவங்க மட்டும்தான் உயிர் தப்பிக்கிறார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கரை ஒதுங்குகிறார்கள். அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், ரப்பி அன்சில்னி முன்சிலம் முபாரக்கன். யா அல்லாஹ், நீ என்னை இப்பொழுது கரை ஒதுக்குகிறாய், இந்த கப்பலில் இருந்து இறங்க வைக்க போகிறாய், பரக்கத்தான ஒரு இடத்தில் என்னை இறங்க வைக்க செய்வாயாக. வ அன்த கைருல் முன்சிலீன், நீயே பரக்கத் பொருந்தியவனாக இருக்கிறாய் என்று ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழு உலகத்தையும் அல்லாஹ் ஒரு வெள்ள பிரளயத்தை கொண்டு சுத்தம் செய்கிறான். சுத்தம் செய்த பிறகு தரையில் கால் வைக்கிறார்கள். கால் வைப்பதற்கு முன்பாக அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். 1000 ஆண்டு வாழ்ந்தவர் எவ்வளவு பெரிய அனுபவ பாடங்களை எல்லாம் அவர் பெற்றிருப்பார். வாழ்க்கை என்றால் என்ன, அது எதை நம்மிடம் எதிர்பார்க்கிறது என்று எத்தனை தத்துவங்கள் வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கிறதோ அனைத்தையும் ஆய்ந்தறிந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவே என்னன்னா பரக்கத்தை தான் கேட்டாங்களாம். வரலாறுகளில் எழுதப்படுகிறது, புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இது. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறார்கள். ஒரு நாள் ஆத்துல குளிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு தங்க வெட்டுக்கிளி அவங்க மேல விழுகுது. அது தங்க வெட்டுக்கிளி. உடனே என்ன செய்யறாங்க, தன்னுடைய ஆடையோடு அதை எடுத்து அப்படியே எடுத்துக்கிறாங்க. அல்லாஹு தஆலா அவர்களை சோதனை செய்வதற்காக இந்த விஷயத்தை செய்கிறார். அல்லாஹ் அவங்க கிட்ட கேட்டானாமா, அய்யூபே, உனக்கு இவ்வளவு சொத்து செல்வத்தை கொடுத்திருக்கிற, இருந்தாலும் உனக்கு ஆசை தீரலையா? ஒரு தங்க வெட்டுக்கிளி வந்தது, உடனே எடுத்துக்கிட்டே. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மாத்தி சொன்னாங்களாமே, யா அல்லாஹ், ஆசை இல்லை இது, உன்னுடைய பரக்கத்தை நான் எப்படி மறுப்பது?
நீ எப்ப தந்தாலும் நான் என்ன செய்வேன், இன்னும் எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று பதில் சொன்னார்கள். எனவே சங்கையானவர்களே, ஒரு முஃமினுக்கு பரக்கத்தான வாழ்வு என்பது மிக அவசியமானது என்று நபிமார்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் கேட்ட துஆவும் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்னைக்கு நம்ம பரக்கத்துனா விளங்கி வச்சிருக்கிறது என்னங்க, நிறைய சொத்து செல்வம் இருக்குதுங்க, நிறைய காசு பணம் இருக்குதுங்க, வசதி வாய்ப்போடு இருக்குன்னு அவரு தாங்க பரக்கத்தானவர். உலமாக்கள் சொல்லுகிறார்கள் அது அல்ல பரக்கத். பரக்கத்துனா என்ன, உலக பொருட்கள் குறைவாக இருந்தாலும் எதை கொண்டு மனிதனுக்கு என்ன விஷயம் கிடைக்க வேண்டுமோ அது எப்பொழுது கிடைக்குமோ அதற்கு பெயர் தான் பரக்கத். அது நிறைய இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. வரலாறுகள் எழுதப்படுது, ஒரு பெற்றோருக்கு 2-3 ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள். பசங்கள்லாம் பெருசாயிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் நிக்கா செஞ்சு வச்சாச்சு, எல்லாருமே தனித்தனியா குடும்பம் ஆயிருச்சு. இந்த பெற்றோர்கள் வயசானவங்களாக ஆயிடுறாங்க. உழைத்து அவர்களால் உண்ண முடியாத தள்ளாடும் வயது. அதுல கடைசி பையன் மட்டும் அந்த பெற்றோர்களை ரொம்ப மரியாதையோட பார்க்கறான். அவங்களுக்கு உண்டான விஷயங்களை செய்யறது, அவங்கள பராமரிக்கிறது, எல்லா வேலையுமே அவன் தான் செய்யறான். அவர்கள் கொஞ்சம் சொத்து பத்தையும் விட்டிருந்தாங்க. மீதி இருந்த அவனுடைய 2 சகோதரர்கள் அந்த சொத்து பத்தையெல்லாம் அவனுக்கே தெரியாம என்ன செய்யறாங்கன்னு அவங்க பேர்ல அவங்க அபகரிச்சிடுறாங்க. அந்த கடைசி மகன் அதையும் விட்டுறான். சொத்து பத்தெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, அந்த வயசான பெற்றோர்களை பார்க்கிற அந்த பொறுப்பை நான் செய்யறேன்னு சொல்லி செய்யறான். ஸோ அந்த பெற்றோர்களும் அந்த கடைசி மகன் மேல சந்தோஷமான நிலையில மௌத்தாயிடுறாங்க. சில நாட்கள் கழிகிறது. அந்த நல்ல சாலிகான அந்த மகன் ஒரு நாள் கனவுல பார்க்கிறார். அவர் கனவுல அவருக்கு சொல்லப்படுது, நீ உலகத்தில் இருக்கிற சொத்து செல்வத்தை எல்லாம் வேண்டாம்னு உதறிட்ட, உன்னுடைய தாய் தந்தையரை நல்லா கவனிச்ச, அதனால உனக்கு அல்லாஹ் தர்ற ஒரு கிஃப்ட் என்னன்னா, இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு கல்லுக்கு கீழே ஒரு புதையல் இருக்குது, அதுல 1000 தங்க காசுகள் இருக்குது, நீ அதை எடுத்துக்கலாம். இப்ப அந்த சாலிகான அந்த நல்ல மனிதர் அந்த மகன் கேட்டாராமா, அந்த 1000 தங்க காசுகள்ல பரக்கத்து இருக்குதா இல்லையா? அவருக்கு சொல்லப்பட்டுச்சு, இல்லை அதுல பரக்கத்து இல்லை. அவர் சொன்னார், அப்படின்னா அந்த காசு எனக்கு வேணாம் அப்படின்றார். மறுநாளும் தூங்குகிறார். 2வது நாளும் ஒரு கனவு பார்க்கிறாரு. அந்த கனவுல சொல்லப்பட்டுச்சு, இந்த கல்லுக்கு கீழே நீ போனேன்னு சொன்னா 100 தங்க காசுகள் இருக்குது, அதை எடுத்துக்க. இப்ப அவர் கேட்கிறாரு, அந்த 100 தங்க காசுகள்ல பரக்கத்து இருக்குதா இல்லையா? அவருக்கு சொல்லப்பட்டுச்சு, இல்லை அதுல பரக்கத்து இல்லை. இப்ப என்ன சொன்னாரு, பரக்கத்து இல்லைன்னு சொன்னா அந்த காசு எனக்கு வேண்டாம் அப்படின்றார். திரும்பவும் 3வது நாள் தூங்குகிறார். இப்பவும் கனவு பார்க்கிறார். அதுல சொல்லப்பட்டுச்சு, இந்த கல்லுக்கு கீழே 10 தங்க காசுகள் இருக்குது, நீ போய் எடுத்துக்க. இப்ப அவர் கேட்கிறாரு, அதுல பரக்கத்து இருக்குதா இல்லையா? சொல்லப்பட்டது, ஆமா அதுல பரக்கத்து இருக்குது. அதுக்கு முதல்ல 1000 தங்க காசு எண்ணிக்கையை மட்டும் அவர் பார்த்திருந்தால் அதைத்தான் எடுத்திருக்கணும். 2வது 100 தங்க காசு, இப்ப 3வது 10 தான். எண்ணிக்கையில் கம்மி, ஆனால் அதில் பரக்கத்து இருக்கிறது. நேரா போனாரு, அந்த 10 தங்க காசுகளை எடுத்துட்டு வர்றாரு. வந்தோடனே மனைவியிட்ட கொடுக்குறாரு. மனைவி சொன்னாங்க, நம்ம விசேஷமான உணவுகள் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, போய் கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வாங்க. அந்த காசுகளை வாங்கியவர், அந்த சாலிகான நல்ல மனிதர் சந்தைக்கு வர்றாரு மீன் வாங்குறதுக்காக. வந்து அந்த 10 தங்க காசுகளை கொடுத்து மீனை வாங்குறாரு. வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருகிறார். வந்து அந்த அம்மா மீனை சுத்தம் செய்யறாங்க. மீனுடைய வயிற்றுல அறுத்தா விலை உயர்ந்த முத்து இருக்குது. இவர் அதை எடுத்துட்டு போய் தங்க கொல்லன் பொற்கொல்லனிடம் காமிக்கிறார். இப்படி மீன் வாங்கினா அதுக்குள்ள இருந்துச்சு. அவரு சொன்னாரு, இந்த முத்து விலை உயர்ந்தது, இதுக்கு இங்க காசு கொடுக்கணும்னா இந்த நாட்டில் இருக்கிற அரசரை தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது, இதுக்குண்டான கிரையத்தை தர முடியாது, நீ அங்க போய் கேட்டுக்க. நேரம் அரசர் இடத்துல கொண்டு போய் கொடுக்குறாரு அந்த முத்தை. அரசர் என்ன செய்யறாரு, அமைச்சர்களை எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்றாரு, இது என்னன்னு பாருங்க. எல்லாம் பார்த்து சொல்றாங்க, அரசரே இந்த விலை உயர்ந்த முத்து இந்த நாட்டிலே யாருகிட்ட இல்லை, அப்படிப்பட்ட உயர்ந்த முத்து, சரி இதுக்கு எவ்வளவு தரலாம்? அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அவருடைய அந்த அரசாங்கத்திலேயே பாதியை என்ன செய்யறாங்க, அந்த முத்துக்காக வேண்டி தந்துடுறாங்க. சங்கையானவர்களே, இதற்கு பெயர் தான் பரக்கத்.
அது எண்ணிக்கையில பார்த்தா கம்மி, வெறும் 10 தான். ஆனால் அது செய்த வேலை மிகப்பெரிய வேலையை செய்திருக்கிறது. இதற்கு பெயர் தான் பரக்கத். அதனால வெறும் எண்ணிக்கைக்கு பேர் இல்லை பரக்கத். இன்னைக்கு நம்ம வருமானத்துல எண்ணிக்கையை பார்க்கிறோம், எத்தனை ஆயிரம் வருது, அதுவுள்ள பரக்கத். நமக்கு வருகிற ஆயிரங்கள் குறைவாக இருந்தாலும் நம்முடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகிறதா, இதுதான் பரக்கத்தான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனாலதான் யாரு எந்த சந்தர்ப்பத்தில் கேட்டாலும் அவர்களுக்கு நபியோ சுருக்கமா செஞ்ச ஒரே துவா என்னன்னா பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். வரலாறுகள் எழுதப்படுது, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாரு. ஊர்ல மக்காவிலேயே சொத்து செல்வம் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாரு. அன்றைய நாளில் அவர் ஒரு பரதேசி, எதுவுமே இல்லை, உலகத்துடைய எந்த விஷயங்களும் இல்லை. அவரோட இன்னொரு சஹாபியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழராக ஆக்குறாங்க. அப்ப அப்படி ஒரு நடைமுறை இருந்தது. அவர் சொன்னாரு, என்னுடைய சொத்துல பாதி உங்களுக்கு தர்றேன். இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு ஒரு 10 தீனார்கள் மட்டும் என்ன செய்யுங்க, கடனா கொடுங்க, இங்க சந்தை எங்க இருக்குதுன்னு சொல்லி காமிங்க. நேரா சந்தைக்கு போனாரு, பஞ்சு வாங்கிட்டு வந்தாரு, பஞ்சை நூலாக திரித்தார். திரித்து கொண்டு போய் என்ன செஞ்சாரு, அந்த நூலை விற்கிறாரு. அந்த நூலை விற்கிறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போறாரு. யார சொல்லலாம், இந்த மாதிரி முதல்ல நான் என்ன செய்யறேன், மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வியாபாரத்துக்காக வேண்டி போறேன், எனக்காக வேண்டி துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா, பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வான், போயிட்டு வா. அன்றைய 10 தீனார்களை கொண்டு வியாபாரத்தை தொடங்குகிறார். பின்னாட்கள்ல எவ்வளவு பெரிய பணக்காரராக ஆனார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்துக்கு பிறகு ஒரு நாள் பார்த்தா மதீனாவுல பெரிய நிலநடுக்கம் வந்த மாதிரி ஒரு சத்தம் வருது. திடீர்னு இந்த தெருவுல ஒரு 10-30 கார் நின்னா எப்படி இருக்கு, அமைதியா வெறும் டிவிஸும் பைக்கையும் போயிட்டு வந்த தெருவுல, அந்த மாதிரி மதீனா நகரில் மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்த மாதிரி ஒரு விஷயம். அடிமை பெண்ணை கூப்பிட்டு கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு ஊருக்குள்ள. அப்ப சொல்லப்பட்டுச்சு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவருடைய வியாபார சரக்குகளை ஏற்றிக்கொண்டு ஒட்டகங்கள் வந்துட்டு இருக்குது. முதல் ஒட்டகம் மதீனாவில் இருக்குது, கடைசி ஒட்டகம் பல மைல் தூரத்துல வந்துட்டு இருக்குது. அவ்வளவு பெரிய செல்வந்தராக மாறினார். நபியவங்க அவருக்கு செஞ்ச ஒரே துவா என்ன, பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். எனவே சங்கையானவர்களே, பரக்கத் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமானது. சரி, பரக்கத்தான செல்வம் அப்படிங்கிறது எது? ஒருத்தர் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறார், இது இல்ல பரக்கத். அந்த செல்வத்தை கொண்டு அவரால் என்னென்ன நல்ல விஷயங்களை எல்லாம் செய்ய முடியுமோ அதுதான் பரக்கத்தான செல்வம். வரலாறுகள் எழுதப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆனுடைய ஒரு ஆயத்து இறங்குது, மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, உங்களில் யார் இருக்கிறார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பதற்கு, ஃபயுதாஇஃபஹு லஹு அல்ஆஃபன் கஸீரா, அப்படி யார் அழகான கடன் கொடுப்பாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்த கடனுக்கு பதிலாக பன்மடங்காக இரட்டிப்பாக அதை திருப்பி தருவான். இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு ஓதி காமிக்கிறாங்க. இப்பொழுது அங்க ஒரு சஹாபி இருந்தார், அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு, ரொம்ப வசதியான சஹாபி. அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது. எவ்வளவு பெரிய தோட்டம், 600 பேரீச்ச மரங்கள் இருந்த தோட்டமாமா. நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போனார், யா ரசூலல்லாஹ், இந்த தோட்டத்தை நான் என்ன செய்யறேன், நீங்க இப்ப அல்லாஹ் அழகிய கடன் கேட்கிறான்னு சொல்லி வசனத்தை ஓதுனீங்களே, நான் என்ன செஞ்சேன், அல்லாஹ்வுக்காக இதை நான் தர்மம் செஞ்சிடறேன், நீங்க என்ன செய்யுங்க, விரும்பின வழியில செலவு பண்ணுங்க. இதை சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வர்றாரு. அவருடைய வீடு எங்க இருந்துச்சுன்னா ஒரு தோட்டத்துல தான் வீடு இருந்துச்சாமா. நேரா வாசல்லையே நின்னுக்கிறார், உள்ள போகல. ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுக்காக கொடுத்தாச்சு, இனிமேல் அதுக்கு சொந்தக்காரன் அவர் இல்லை. வெளியவே நின்று ஒரு கவிதை பாடினாராமா. என்ன கவிதைன்னு சொன்னா, இந்த தோட்டத்தை நான் என்ன செஞ்சுட்டேன், அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுத்துட்டேன். அந்த மனைவி உடனே வீட்டுக்குள்ள இருந்து இதை கேட்கறாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. கணவர் என்ன செஞ்சிட்டாரு, தர்மம் செஞ்சிட்டாரு. குழந்தைகளெல்லாம் தூக்குறாங்க. அதுல ஒரு குழந்தை என்னங்க, அந்த தோட்டத்து மரத்திலிருந்து பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில வச்சிருந்துச்சாம.
அந்த அம்மா என்ன பேரிச்சம்பழத்தை புடிங்கி கீழே போட்டு சொன்னாங்க, இனிமேல் இது நமக்கு சொந்தம் இல்லை, இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. சொல்லிட்டு வெளியே வந்து கணவன் முன்னாடி இப்படி கவிதை பாடினாங்களாமா, நீங்க செஞ்ச வியாபாரங்கள்லயே அழகான வியாபாரம் இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சங்கையானவர்களே, அதுக்காக அப்படி யாரும் செய்யவெல்லாம் தேவையில்லை. நம்மிடம் செல்வம் இருக்கிறது என்றால் அந்த செல்வத்தை கொண்டு நாம் என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நம்மால் செய்ய முடிகிறது என்று சொன்னால் அந்த செல்வம் கண்டிப்பாக அது நல்ல செல்வம், அது பரக்கத்தான செல்வம். ஒருத்த வடிகட்டின கஞ்சன் எதுக்கு எடுத்தாலும் கணக்கு பார்ப்பான், இந்த செல்வம் இருக்கிறது இது பரக்கத்தில்லாத செல்வம். கணக்கு பார்க்கணும், எதுல பார்க்கணும்? உலகத்திற்காக செலவு செய்கிற போது கணக்கு பார்க்க வேண்டும். தீனுடைய விஷயங்கள், மார்க்க விஷயங்கள், அல்லாஹ்வுடைய விஷயங்களில் கணக்கு பார்க்காமல் செலவு செய்ய வேண்டும். சகாபாக்கள் அப்படித்தான் செஞ்சாங்களாம். முழுசா கொடுக்கணும் தேவையில்லை. எப்பொழுது எந்த சந்தர்ப்பத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தாலே போதும், அது பரக்கத்தான செல்வம். வரலாறுகள் எழுதப்படுது. நம்மெல்லாம் ஒரு சஹாபியை பற்றி படிச்சிருப்போம், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு. ஒரு நாள் ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு பார்த்தாங்களாமா. அந்த கனவுல ஒரு சொர்க்கத்துல ஒரு மாளிகை ஒன்றை பார்க்கிறாங்க. எவ்வளோ மாளிகைன்னு வசதி வாய்ப்புகளோடு உண்டான ஒரு மாளிகை. போறாங்க, உள்ள போலாம்னு சொல்லப்படுது. இல்லை, இது வந்து உங்களோடது இல்லை. அப்ப இது யாருக்கு சொந்தமானதுன்னா அபூ தர்தாங்கிற சஹாபிக்கு சொந்தமானது. அவர் நம்முடைய தோழர் தானே. வரலாறுகள் எழுதப்படுது, அவர் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றாரோ மிக பெரும் வணிகராக இருந்தார், மிகப்பெரிய வியாபாரியாமா, மிகப்பெரிய ஒரு வணிக நிறுவனத்தை நடத்தி வந்தார். ஆனா அவர்னால என்ன செய்ய முடியலன்னா சரியா ஜமாத் தொழுகையிலாம் கலந்துக்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸ்களில் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. அதனால என்ன செஞ்சாருன்னா அந்த கடையவே மூடிடுறார். ரொம்ப நாள் ஆகுது, கடை திறக்கவே இல்லை. ஒருத்தர் வந்து கேட்கிறார், என்ன நண்பரே, உங்க கடை நல்லா ஓடிட்டு இருந்தது, ஏன் நீங்க மூடிட்டீங்க? சொன்னாராமா, இந்த வியாபாரத்தை கொண்டு செல்வம் எனக்கு கிடைக்கிறது, ஆனா நினைச்ச நேரத்துல நினைச்ச நல்ல விஷயங்களை செய்ய முடியல, என்னால ஜமாத் தொழுகையில கலந்து கொள்ள முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயுடைய விஷயங்களை சொல்கிறார்கள், அவங்களுடைய மஜ்லிஸ்ல என்னால கலந்து கொள்ள முடியல, அதனாலதான் நான் கடையை மூடிட்டேன் சொல்லிட்டு சொன்னாங்களாமா. அதுக்காக வியாபாரம் செய்யறது இஸ்லாத்துல தடை என்று நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ஹலாலா ஆக்கி இருக்கிறான். அதனால நான் இப்படி விரும்புறேன், தொழுகை இல்லாம தீனுடைய விஷயங்கள் இல்லாம மிகப்பெரிய வியாபார நிறுவனத்தை நடத்துறதை விட பள்ளிவாசலுடைய வாசல்லையே ஒரு சின்ன கடை இருந்தாலும் போதும், அந்தந்த நேரம் தொழுதுக்கணும், நபியுடைய போதனைகளை கேட்டுக்கணும், அன்றைய நாளுக்கு உண்டான தேவைகள் எனக்கு கிடைச்சா போதும், அந்த மாதிரி நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சங்கையானவர்களே, அப்ப பரக்கத்தான வியாபாரம் என்றால் இதுதான் பரக்கத்தான வியாபாரம். ஜமாத் தொழுகை கிடைச்சிருங்க, தீனுடைய விஷயங்கள் கிடைச்சிருங்க. நீங்க நிறைய நபர்கள் செல்வத்தை சம்பாதிக்கிறார்கள், ஆயிரங்களாக லட்சங்களாக கோடிகளாக. ஆனா என்ன நிலைமை? ஜும்மா தொழுகை இல்லாத ஒரு நிலைமை, ஒரு நல்ல நாள்ல பள்ளிவாசலுக்கு கூட வர முடியாத நிலைமை. இந்த வியாபாரம், இந்த செல்வம் இது பரக்கத்தானதா என்று சொன்னால் கண்டிப்பாக இதில் அல்லாஹ் தஆலா சிறிதளவு கூட பரக்கத்தை வைக்கவில்லை. எனவே சங்கையானவர்களே, பரக்கத்துன்னா என்ன அர்த்தம்? பொருட்கள் அதிகமாக இருப்பது அதுவல்ல அர்த்தம். ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு மனிதனுக்கு அதன் மூலமாக என்ன விஷயங்கள் நடக்க வேண்டுமோ அது நடைபெறுகிறது, அதுதான் பரக்கத்தான விஷயம். இன்னும் உலமாக்கள் நிறைய விஷயங்கள், குழந்தைகள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரானம் வ இனாஸா வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாம் நாடியவர்களுக்கு சிலருக்கு ஆண் குழந்தைகளாக தருகிறோம், சிலருக்கு பெண் குழந்தைகளாக தருகிறோம், சிலருக்கு ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளையும் தருகிறோம், சிலரை நாம் மலடர்களாகவும் ஆக்கி விடுகிறோம். பாருங்க, குழந்தையை தரவுன்னு அல்லாஹ் தான், குழந்தை இல்லாம ஆக்கிறவனு யாருன்னா அல்லாஹ் தானா. குழந்தையை பெற்றுக்கிறவங்க எல்லாம் ஆண்மையுடையவர்கள், அப்படி அல்ல, அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. பரக்கத்தான குழந்தைகள்னா யாரு? அந்த குழந்தைகள் தந்தைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள், சாலிஹீன்களாக இருப்பார்கள்.
அதனாலதான் நபிமார்கள் குழந்தைகளை கேட்கும்போது இப்படி கேட்டாங்க, ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிகான குழந்தை செல்வங்களை தருவாயாக. ஒரு பிள்ளை இருந்தாலும் எப்படி பிள்ளையாக இருக்கணும்? பெற்றோர்களுக்கு துஆ செய்கிற குழந்தையாக, மார்க்க வழிப்படி நடக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால் அதுதான் நல்ல குழந்தை. அதனாலதான் வரலாறுல எழுதப்படுது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் அந்த வெள்ள பிரளயம் வருது. அப்போ ஊர் மக்களே ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் பயந்து வந்து கப்பல்ல ஏறிக்கிறாங்க. அவங்க மகன்கள்ல ஒரு மகன் இருந்தா அவன் ஈமானை ஏத்துக்காதவன், காஃபிரா இருந்தான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போய் மகனிடத்துல சொல்றாங்க, மகனே நீ என்ன செய்ய, ஈமானை ஏத்துக்க, வந்து என்னோட கப்பல்ல ஏறிடு. இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிரும்? பெரிய வெள்ளம் வரப்போகுது, அந்த வெள்ளத்துல நீயும் அழிய போற. அவன் சொன்னான், அம்மா உங்களுக்கு வேற வேலை இல்லை, நீங்க போய் என்ன செய்யுங்க, கப்பல்ல ஏறி போங்க. இதோ இங்க தெரியுது மிகப்பெரிய ஒரு மலை, நான் அந்த மலையில ஏறி நான் தப்பிச்சுக்குவேன். வரலாறுகளில் எழுதப்படுகிறது. இருந்தாலும் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு தன்னுடைய மகனுடைய பாசம், துஆ செய்யறாங்களாம், யா அல்லாஹ் என்னுடைய மகனை எப்படியாவது காப்பாத்து. அல்லாஹ் சொன்னானாமா, உங்க மகன் ஈமான் கொள்ளவும் இல்லை, உங்க பேச்சை கேட்கவும் இல்லை, அதனால உங்க மகனே இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற வாசகங்கள் வருகிறது. எனவே குழந்தைகளில் பரக்கத் என்றால் எது பரக்கத்? நிறைய குழந்தைகளை பெற்றுட்டாங்க, அதுவும் பரக்கத். ஆனால் உண்மையான பரக்கத் அது ஒரு குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையை கொண்டு தீனுடைய விஷயங்கள், பெற்றோர்களை கவனிக்கிற குழந்தைகள். எனவே சங்கையானவர்களே, பரக்கத்தான வாழ்வை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். எதுவும் வெறும் செல்வ விஷயங்கள் கிடைப்பது, வசதி வாய்ப்புகள் கிடைப்பது, இது மட்டும் பரக்கத் அல்ல. உண்மையான பரக்கத் என்பது ஒவ்வொரு விஷயத்தை கொண்டும் மனிதனுக்கு உலக தேவைகள் மட்டும் பூர்த்தியாக கூடாது, அல்லாஹ் என்ன சொல்றானோ அந்த விஷயங்களும் பூர்த்தியாக வேண்டும். அல்லாஹ் செல்வத்தை தந்தது, குடும்பத்தை தந்தது, குழந்தைகளை தந்தது, எல்லாமே வெறும் உலகத்துக்காக மட்டுமல்ல, மனிதன் மறுமைக்கும் சேகரமாக்க வேண்டும். எனவே எந்த விஷயங்களை கொண்டெல்லாம் மனிதனுக்கு மறுமைக்கும் உதவி கிடைக்கிறதோ அதுதான் பரக்கத்தான விஷயம். அதனால இந்த மாசம் இருக்குது, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பரக்கத்தை வேண்டக்கூடிய ஒரு மாதம். அதனால் நம்மளும் என்ன செய்யறது, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பரக்கத்துக்காக துஆ செய்யணுமா. அப்துல்லா பின் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு சஹாபி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் எங்களுடைய வீட்டுக்கு விருந்துக்காக நாங்கள் கூட்டிட்டு வந்தோம். நபி அவங்க சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சு தன்னுடைய ஒட்டகத்துல ஏறி வீட்டுக்கு கிளம்புறாங்க. என்னுடைய தந்தை போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒட்டக கயிறு பிடிச்சிட்டு சொன்னார், யா ரசூலுல்லாஹ் எங்களுக்காக வேண்டி ஏதாவது துஆ செய்யுங்க. நபி அவங்க செஞ்ச துஆ இதுதான், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். யா அல்லாஹ் இவர்களுக்கு எதை கொடுத்திருக்கிறாயோ அதில் பரக்கத் செய்வாயாக, இவர்களை மன்னித்து இவர்களுக்கு அருள் புரிவாயாக என்பதாக துஆ செய்தார்கள். வரலாறுகள் எழுதப்படுது, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 10 ஆண்டுகள் நபியுடைய பணியாளராக இருந்தவர்கள். அவங்களுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் வந்து மகனுக்காக வேண்டி துஆ செய்யுமாறு நபி அவங்களிடத்துல கேட்கிறாங்க, யார் சொல்ல என்னுடைய மகனுக்காக துஆ செய்யுங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்களாமா, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீமா அதைதஹு. யா அல்லாஹ் இவருக்கு குழந்தைகளையும் செல்வத்திலையும் பரக்கத் செய்வாயாக, நீ எதை கொடுக்கிறாயோ அதில் அதிகத்தை ஏற்படுத்துவாயாக. வரலாறு எழுதப்படுது 120 குழந்தைகளாமா அவங்களுக்கு. அவங்களுடைய குடும்பமே பார்த்தா ஒரு பெரிய ஊர் மாதிரி மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தார்கள். காரணம் நபி அவர்களுடைய துஆ. எனவே சங்கையானவர்களே, பரக்கத் என்பதுதான் அசலானது. வெறும் எண்ணிக்கை அசல் இல்லை, வெறும் எண்ணிக்கை உண்மை இல்லை. எண்ணிக்கையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் எதுவுமே இல்லை. அந்த அபிவிருத்தி என்பது அல்லாஹ் தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்திலும் எண்ணிக்கையை கேட்பதை விட அல்லாஹ்விடத்தில் அபிவிருத்தியை கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை கேட்க வேண்டும். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த ரஜபுடைய இந்த மாதத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட அபிவிருத்தியை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற